ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மைதி. இன்றைக்கான வீடியோ என்ன சொல்லிட்டு இங்கே தமிழில் பார்த்து தான் உள்ள வந்திருப்பீங்க. 3 சூப்பரான பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் பைக் மார்க்கெட் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பழைய இரும்பு பைக் மார்க்கெட்டு. டாப் 3ல பார்த்தீங்கன்னா இருக்கிற தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற அந்த 3 மார்க்கெட்டை பற்றி மட்டும் பேச போகிறேன். ஏகப்பட்ட மார்க்கெட் இருக்கலாம், பட் இந்த 3 மார்க்கெட் தான் பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் அதிகமாக பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வளம் வந்துகிட்டு இருந்த வீடியோஸ். டாப் 2ல இருக்கிறது தான் அதிகமாக இருக்கும். 3ஆவதாக சொல்ல போகிறது வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பழைய பைக் மார்க்கெட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்பேர் வாங்குற நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுறாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா மதுரை பழைய பைக் மார்க்கெட், சிம்மக்கல்ல இருக்கிற மதுரை பழைய பைக் மார்க்கெட்டு தான் இருக்குது. அந்த பைக் மார்க்கெட்டுக்குள்ளே ஆல்ரெடி நான் உள்ளே போயிட்டு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஓட விட்டு நான் பேசுகிறேன். இந்த பழைய பைக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சிம்மக்கல்ல எந்த இடத்துல சிச்சுவேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படியே கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்போட லிங்க் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். கூகுள் மேப் லிங்க்லாம் ஒர்க் ஆகும் கண்டிப்பான முறையில். இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஏன் 3வது இடத்துல இருக்குன்னா, நீங்கள் எதிர்பார்க்குற பழைய பைக்கோட ஸ்பேர்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கும், பட் போன உடனே கிடைக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் RX100 ஸ்பேர் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. 1-2 ஸ்பேர் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டு கொஞ்சம் நாள் கழித்து நீங்கள் வர வைக்கணுங்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு விஷயம் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் எனக்கு பிடிக்கல. இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட்டை ரிவ்யூ பண்ணுறதுக்கு உள்ளே போயிட்டு நான் பல பேர்கிட்ட கடையை ரிவ்யூ பண்ணலான்னு போயிட்டு உள்ளே போய் கேட்குறப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயந்தாங்க, அதிகமாக பயந்தாங்க. அதை வச்சே நிறையா விஷயங்கள் என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. மாதிரி நிறையா விஷயங்கள் அந்த ஏரியாவில் கேள்விப்பட்டேன். அதனால தான் வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் வர்றதுக்கு பயந்தாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். பட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லா பொருளும் இந்த இடத்துல ஒரு 50 to 60% பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் கிடைக்கும். அதனால தான் இந்த பைக் இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 3ஆவது இடம் கொடுத்துருக்கேன். நண்பா 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் உக்கடம் பைக் மார்க்கெட்டு தான் இருக்குது. இந்த மார்க்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி போய் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தா ஒர்க் ஆகுது. அதனால் ஐகார்டில் கொடுக்குறேன், ஐகார்டில் போய் பார்த்துக்குங்க. ஸோ ஏன் இந்த மார்க்கெட்டுக்கு நான் 2வது பிளேஸ் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்பேருமே இந்த மார்க்கெட்டில் கிடைக்கும். கண்டிப்பான முறையில் நீங்கள் போன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 100 நம்பர் ஆஃப் கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 10ஆம் நம்பர் கடையில் கேட்குறீங்க அப்படின்னா 10ஆம் நம்பர் கடையில் இல்லை அப்படின்னா அது 50ஆம் நம்பர் கடையிலையோ இல்லை 40ஆம் நம்பர் கடையிலையோ கூட கேட்டு அவங்க ஒரு மணி நேரம் வெயிட் பண்ண சொல்லி உங்களுக்கு அங்கேயே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம NS 160 இருக்குது பார்த்தீங்களா, அந்த பைக்கை நான் மாடிஃபை பண்ணி ஆல்ரெடி மாடிஃபை பண்ணிட்டேன். அந்த ஃபோட்டோ நான் போடுறேன். இந்த வண்டி ரிவ்யூ பண்ணலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. ரிவ்யூ பண்ணலாமா வேணாமா நிறையா நாள் மண்டை குழப்பத்தில் இருக்கேன். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த பைக்குக்கு பார்த்தீங்கன்னா FZ25ஓட சைட் ஃபேரிங் கிட்டு ப்ளஸ்ஸு AS200ஓட சைட் ஃபேரிங் கிட்டு ப்ளஸ்ஸு நம்ம அப்ரில்லா 150 பைக்கோட ஹெட்லைட் டூம் கிட்டு டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருந்தேன். அந்த வண்டியை மாடிஃபை பண்ணது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரிக்காரரு, நம்ம சப்ஸ்கிரைபரு, நம்மளோட 1&1 த்ராட்லர் விக்கி தான் மாடிஃபை பண்ணாரு. ஸோ அந்த பைக்கை மாடிஃபை பண்ணுறதுக்கு உண்டான எல்லா ஸ்பேருமே பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட போய் நான் கேட்டப்போ நிறையா ஸ்பேர் அந்த கடையில் இல்லை. நான் ரிவ்யூ பண்ண கடையில் நிறையா ஸ்பேர் பார்த்தீங்கன்னா இல்லை. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அந்த ஹெட்லைட் டூம் செட்டு தான் மெயினான கேரக்டரே அதுதான். அந்த மாடிஃபிகேஷனில் அந்த செட்டு பார்த்தீங்கன்னா போனோடனே எனக்கு கிடைக்கல. ஒரு 1 hour அந்த கடையை நான் ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறம் 1 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடையில் இல்லாத ஒரு கிட்ட எனக்கு முழுசாவே எப்படி முன்னாடி வர ஃபேரிங்கு ப்ளஸ் முன்னாடி வர ஹெட்லைட் டூமு ப்ளஸ் அந்த ஹெட்லைட்டுக்குள்ளே இருக்க ஹெட்லைட்டோட பார்த்தீங்கன்னா வயரிங் கிட்டோட ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. 2500 ரூபாய் என்னமோ தான் நான் செலவழிச்சேன் அந்த கிட்டுக்கு மட்டும். ரொம்ப கம்மியான ப்ரைஸில் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் உங்களால் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட், அதாவது பழைய பைக்கோட ஸ்பேரை பார்த்தீங்கன்னா உங்களால் ரீமாடிஃபை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கிற முடியும். முக்கியமான பார்ட்டே அதுதான். சைலன்சர்லாம் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா சைலன்சர் கிட்டெல்லாம் செம்மையாக கிடைக்கும். RX100ஓட சைலன்சர் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் பார்த்தீங்கன்னா 1250 ரூபாய்க்கு நான் 2019 20லயோ நான் வாங்கினேன். 2020 தான் நான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். அதே கிட்ட நான் கோயம்புத்தூரில் போய் கேட்டப்போ வெறும் 750 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எவ்வளோக்கு? வெறும் 750 ருபீஸ்க்கு. ஒரிஜினல் சைலன்சர் பார்த்தீங்கன்னா நான் மதுரையில் மார்க்கெட்டில் நான் விசாரிச்சப்போ பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் சொன்னாங்க ஒரிஜினல். அங்கே போய் கேட்டப்போ 4500 ரூபாய் to 4000 ரூபாய்க்கே உங்களால் அரேஞ்ச் பண்ணிக்கிற முடியும்.
நீங்கள் வீட்டில் இருந்தே ஆர்டர் போட்டுற கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க. பட் மதுரையில் அப்படி கிடையாது. கோயம்புத்தூர் உக்கடம் பைக் மார்க்கெட்டில் ரிவ்யூ பண்ணியிருக்க ஏகப்பட்ட கடைகளில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்பரில் போய் நீங்கள் கான்டாக்ட் பண்ணாலே அந்த ப்ரைஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெலிவரி சார்ஜஸோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற உங்களோட மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்பேர் நீங்கள் கேட்கறதா இருக்கட்டும், கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உக்கடம் பைக் மார்க்கெட்டோட ப்ளஸ் பாயிண்ட்டே, ஒரு தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கு நண்பர் மாதிரி ஒரு தம்பி இருப்பார். அவர் கடையை தான் எல்லா பேரும் ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. அவர்கிட்ட RX100 இல்லாத ஸ்பேரே கிடையாது. ஆஃப்டர் மார்க்கெட் ஸ்பேர் தான், அதாவது ஒரிஜினல் கிடையாது, டூப்ளிகேட் தான், ஃபர்ஸ்ட் காப்பி தான். பட் குவாலிட்டி நல்லாவே இருக்கும். அவர்கிட்ட வாங்கின ஸ்பீடோ மீட்டர் தான் இப்போ வரைக்கும் என்னோட பைக்கில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். தரமாக இருக்குது. 800 ருபீஸ்க்கு தான் நான் வாங்கினேன். வெறும் 800 ருபீஸ்க்கு தான் நான் வாங்கினேன். 850 சொன்னார். நான் யூடியூபருங்கனால 50 ருபீஸ் கம்மி பண்ணி 800க்கு கொடுத்தாரு. இப்போ வரைக்கும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அந்த ஸ்பீடோ மீட்ரு. ஸோ தரமாக இருக்குது, தரமாகவும் இருக்குது, ரேட்டு கம்மியாகவும் இருக்குங்கிறப்போ நீங்கள் கோயம்புத்தூர் உக்கடம் பைக் மார்க்கெட்டை நீங்கள் கண்டிப்பான முறையில் கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு வேணுங்கிற ஸ்பேர் எதுவாக இருக்கட்டும், அந்த கடையோட கான்டாக்ட் நம்பர்லாம் நான் டிஸ்பிளேலையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். போய் பார்த்து நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற பொருளை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் வாங்கிக்கோங்க. இத்தனை ப்ளஸ் பாயிண்ட் இருக்கிறதுனால தான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 2வது பொசிஷன், அதாவது 2வது இடம் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட் இடத்துல எந்த இடம் இருக்குன்னு கண்டிப்பான முறையில் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கோயம்புத்தூர் உக்கடமுக்கே ஃபஸ்ட் பிளேஸ் நான் கொடுத்துருக்கலாம். பட் இதுக்கே நான் ஃபஸ்ட் பிளேஸ் கொடுத்தேங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியான பைக் மார்க்கெட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பைக்கோட ஸ்பேரை மட்டும்தான் வாங்க முடியும். பட் புதுப்பேட்டை மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களால் பைக்கே வாங்க முடியும். பட் ஏகப்பட்ட வண்டி வந்து பார்த்தீங்கன்னா தெஃப்டான வண்டியை தான் சேல் ஆகும். பட் நீங்கள் கரெக்டான முறையில் சர்ச் பண்ணிங்கன்னா கரெக்டாக புக்கோடே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா RX100 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லலாம் புதுப்பேட்டை பைக் மார்க்கெட்டில் கிடச்சதான் நான் கேள்விப்பட்டேன். அதுவும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த புதுப்பேட்டை மார்க்கெட்டுக்கு உள்ளே போயிட்டு பழைய இரும்பு கடையை வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பழைய பைக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக யாரும் ரிவ்யூ பண்ணியிருக்க மாட்டாங்க. உள்ளே நுழைஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க துரத்தி விடுற மாதிரி தான் நிறையா வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. பட் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டை மார்க்கெட்டை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா இடங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பைக் மாடிஃபிகேஷன் அக்சசரி ஷாப் அத்தனை இருக்குன்னுபா, கொட்டி கிடக்கு உங்களுக்கு புதுப்பேட்டை மார்க்கெட்டில். நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் வாங்கலாம். எந்த மாதிரியான பைக் மாடிஃபிகேஷன் ஸ்பேராக இருந்தாலும் ஒரு அலாய் வீலை கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5000 ருபீஸ்க்கு மதுரை சைடு வாங்குற அலாய் வீலை 3500 வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வாங்க முடியுங்கிறப்போ ரொம்பவுமே அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடைகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுப்பேட்டைக்குள்ளேயே இருக்குது. புதுப்பேட்டை மார்க்கெட் நான் இது வரைக்கும் போய் நான் ரிவ்யூ பண்ணதில்லை. உக்கடம் மார்க்கெட்டில் ரிவ்யூ பண்ணிட்டேன், மதுரை மார்க்கெட்டுக்குள்ளே கூட போயிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். பட் புதுப்பேட்டை மார்க்கெட்டுக்கு நான் இது வரைக்கும் போனதே இல்லை. போகலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு ஏன் ஃபஸ்ட் பிளேஸ் கொடுத்துருக்கேன்னா, உங்களுக்கு பைக்கே கிடைக்கும். பைக்கோட ஸ்பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு நீங்கள் போனால் விட மாட்டாங்களே தவிர, நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஸ்டிமட்ட ரேட்டுக்கு ஒரு கார்பரேட்டரே எடுத்துக்கோங்க. கார்பரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் ஹேண்டில் வாங்கணும்னா அங்கே அத்தனை கார்பரேட்டருக்கு குஞ்சு கிடக்கும். நீங்கள் அதில் எதனா ஒன்று சூஸ் பண்ணி எடுக்கலாம். ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஒர்க் ஆச்சுன்னா ஆகும், ஆகலைன்னா ஆகாது. பட் அந்த அளவுக்கு கம்மியான ப்ரைஸில் தர்றப்போ நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். பட் இந்த மாதிரியான இடங்கள்ல அதிகமான ப்ரைஸ் இருக்கும். ரிஸ்க் எடுக்கிறதும் கொஞ்சம் இஷ்யூ தான். பட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்கலாம், நம்பி எடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய லாஸ் உங்களுக்கு ஒன்றும் இருக்காதுங்கிறப்போ நீங்கள் எடுக்கலாம். ஸோ இதனால தான் ஃபஸ்ட் இடம் நான் கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லாமல் வெளியவே வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் அக்சசரிஸ் கோயம்புத்தூர் உக்கடமில் 1-2 இடங்கள்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி 1-2 கடை தான் இருக்குது உக்கடம் பைக் மார்க்கெட்டில். பட் அந்த பக்கம் புதுப்பேட்டை மார்க்கெட்டில் ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. ஏகப்பட்ட கடைகளில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதனால தான் ஃபஸ்ட் பிளேஸ் நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் பிளேஸ் கொடுத்தது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த 3 இடத்துல எந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எந்த இடத்துக்குலாம் நீங்கள் போயிருக்கீங்க, என்னென்ன ஸ்பேர்லாம் வாங்கியிருக்கீங்க, அதை எங்கே கம்மியாக கிடச்சிச்சு உங்களுக்கு கம்பேரிஷன் பண்ணி பார்க்குறப்ப எங்கே கம்மியாக இருக்குங்கிறத உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் உட்காந்து நான் கண்டென்ட் பேசுனதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி, பேக்ரவுண்ட்லாம் எப்படி இருக்குது, பேக்ரவுண்ட் செப்பரேஷன்லாம் எப்படி இருக்குது, லென்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்குங்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்டு பழைய இரும்பு கடை பழைய பைக் மார்க்கெட்டை தேடி தெரியுது எல்லா ஃபேன்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி வந்துடாதீங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோ மீட் பண்ணுற வரைக்கும் until then டாடா பை டேக் கேர் ஃப்ரம் உங்கள் மைதீன். பாய் நண்பா.